3 BHK ஃபில்ம் வந்து ரொம்ப அருமையான ஒரு ஃபில்ம். ஓகே, ஸோ இது எந்த மாதிரியான ஒரு பார்வையில் சொல்லணும் அப்படின்னா, எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு கிராமத்துலேருந்து வந்து சென்னையை நோக்கி வந்திருக்கலாம். அதாவது ஒரு வீடு கட்டுறது எப்படின்றது எல்லாரும் ஒரு கனவு தான். அது எப்படி எந்த இதெல்லாம் ஃபெயிலியர்ஸ்லாம் தாண்டி வந்து கட்டணுன்றது சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்ல ஃபேமிலி. ஃபேமிலி நல்லா இருக்கு. நார்மல் ஃபேமிலியோட ஸ்டோரி தான். நல்லா சூப்பரா எடுத்திருக்காங்க. ரொம்ப டச்சிங்கா இருந்தது. டச்சிங்கா நல்லா இருக்கு. ஃபேமிலில என்ன ஸ்டோரி இருக்காங்க? ஃபேமிலி ஸ்டோரி. ஆமா, ஃபேமிலி ஸ்டோரி. என்ன ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கு பிடிச்ச சீன் எதனா இருக்கா? ஹைலைட் லாஸ்ட் கிளைமாக்ஸ் நல்லா இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. எதிர்பார்த்து இல்ல, நார்மலா வீடுனா இப்படிதான் இருக்கும், ஒரு வீட்டோட கணக்கு இதுதான் அப்படின்றது தெரியும். நாங்களும் அதே எதிர்பார்ப்போட தான் இருக்கோம். சித்தார்த்தோட ஆக்டிங் நல்லா சர்க்குமார் எல்லாருமே வந்திருக்கிற எல்லா ஃபேமிலியும் வந்து ரொம்பவும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்ம். இதில் 2-3 விஷயங்கள் வந்து பெரிய அளவில் அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், பசங்களை வந்துட்டு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி படிக்க வைங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்துட்டு பேசியிருக்கிறாங்க. ஸோ தட் பிடிச்ச இன்ஜினியரிங் மெக்கானிக்கலை விட்டுட்டு ஐடி அப்படிங்கிறதுல போட்டு பசங்களை கஷ்டப்பட வராத ஒரு விஷயத்த வர வைக்கிறேன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. ஃபியூச்சர்னு சொல்லி அதை வந்து பெரிய அளவுக்கு அட்ரஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு நல்ல விஷயம். அதுக்கப்புறம் எல்லாருக்கும் ஒரு கனவாக இருக்கிற ஒரு வீடு, அந்த வீடை அச்சீவ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க. நிறைய இடத்துல எமோஷனல் டச் இருக்குது. ஃபில்ம் வந்துட்டு இட்ஸ் நாட் எ ஃபில்ம், ஆக்சுவலி வந்துட்டு ஒரு கிராமத்துலேருந்து ஒரு சிட்டியை நோக்கி வந்திருக்கிற ஒரு ஃபேமிலியோடைய பெரிய ட்ரீம் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒரு பொசிஷனை மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பர்டிகுலர் பர்சன் எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஃபேமிலிக்காக அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு பெரிய அளவு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பார்க்குற எல்லா ஐடி ஊழியர் எல்லாருமே வந்துட்டு இப்போ ஐடி டெக்னோக்ராட்டாக இருக்கிற எல்லா பர்சன்ஸுமே வந்து இது எப்படி பார்ப்பாங்க அப்படின்னா, ஆமாம் இல்லை ரியலாக நம்மளும் இப்படி தான் வச்சு செய்கிறானுங்கல்ல அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ தட் டெஃபினட்டாக இந்த ஃபில்ம் எல்லாருக்கும் வந்து ஒரு பெரிய மெமரியாகவும் ஒரு டச்சிங்கான ஒரு ஃபில்ம். ஸோ ஆக்சுவலி ஐ எம் வெரி ஹேட்ஸ் ஆஃப் டு தி டேரக்டர்ஸ் அண்ட் தி என்டையர் ஃபில்ம். வெரி நைஸ் ஃபில்ம். ஓகே, எவ்ரிபடி வாண்ட் டு see this film. ஓகே, தேங்க்யூ ஆல். அவங்க வீடு வாங்கினது நல்லா இருந்துச்சு. இப்போ சர்க்குமார் அண்ணனும் டேவிட் மேம் நடிச்சிருக்காங்கல்ல, சூரியவம்சத்துல மேல தான் சில பேர் சொல்லிட்டு போறாங்க ஸ்டோரி. இதுல எப்படி இருந்துச்சு? சூரியவம்சத்துல ஒரு பாட்டுல ஃபேமஸ் ஆயிடுவாங்க, இதுல கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஒவ்வொரு டைமும் அவங்க வீடு வாங்கணும்னு நினைக்கிறப்போ ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வருது, அதை ஃபேஸ் பண்ணி அவங்க இப்போ வீடு வாங்கியிருக்காங்க லாஸ்டா. ஸ்டோரி பொறுத்த வரைக்கும் டிஃப்ரெண்டா இருக்கு. டிஃப்ரெண்டா மியூசிக்ல எப்படி இருக்கு? உங்களை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஃபேமிலி ஸ்டோரி. ரொம்ப கவர் பண்ணத ஒரு எதனா ஒரு சீன் இருக்கும். ஃபேமிலி ஸ்டோரி பிரதர். ஃபேமிலி ஸ்டோரி ஃபேமிலியா நல்லா பண்ணும். நல்லா இருக்கு. இப்போ வந்திருக்க மூவில பெஸ்டான மூவி ஏற்கனவே சூரியன் ரெண்டு பேருமே பேரன் வச்சிருப்பாங்க. ஒரு நாள் சென்னையில பேரன் இல்ல, அவங்களோட கேரக்டரிஸ்டிக் பெருசா இல்ல, பட் ஆஸ் ஃபேமிலியா ஒரு ஒரு இப்ப அன்றாட வாழ்க்கையில என்ன ஸ்ட்ரகிள் பண்றாங்களோ அது ஒரு வீடுக்காக எவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணா நல்லா ஆடியன்ஸ்க்கு இந்த படத்தை பத்தி பார்க்கலாம். ஒரு வாட்டி கண்டிப்பா பார்க்கலாம். நல்லா இருக்கும். எல்லாமே எக்ஸ்பெக்டட். ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்றது? மஸ்ட் வாட்ச் ஃபீல் குட் ஃபிலிம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க? ஃபேமிலியோட வரலாம். நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல் தான் இருக்கு. நல்லா இருக்கு. செம. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாவே பார்க்கலாம். நடுவுல ஒரு ஹாஃப் அன் அவர் உள்ள இல்ல, இருந்தாலும் மிஸ் பண்ணிட்டு ஃபீல் இருக்கு. பசங்க கூட விளையாடிட்டு இருந்தார், போய் சொல்றாரு. படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. என்ன எதிர்பார்த்தீங்க? ஆக்சுவலி ஃபேமிலி படம் நல்லா இருக்கு. சர்க்குமார் அண்ணனும் தேவயானி மேம் ரொம்ப நாள் சென்று நடிச்சிருக்காங்க. பேரிங் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. நல்லா சொல்லிருக்காங்க. கதை வந்து ஒரு மிடில் கிளாஸ்ல இருக்கிற ஒருத்தர் லைஃப், ஒரு வீடு வாங்கணும்னா ஒரு கனவு, எல்லாருக்கும் கனவு அது. ஆனா அது எப்படி அச்சீவ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சூப்பரா பண்ணிருக்காங்க. நிறைய இடம் சுற்றி அதை ரிவீல் பண்ண முடியாது. படத்தை போய் எல்லாரும் பாருங்க கண்டிப்பா. தேங்க்யூ. எல்லாரும் கண்டிப்பா வந்து பார்க்க வேண்டிய படம், பாருங்க. படம் ரொம்ப அருமையாக இருக்குது. இது எல்லா ஃபேமிலியும் வந்துட்டு அவங்க 10 இயர்ஸ் சொல்கிறாங்க. ஸோ மோர் தென் 25 இயர்ஸாகவே இருக்கிற ஒரு பர்சனுடைய ஒரு பெரிய ட்ரீம். அது இல்லாமல் நிறையா விஷயத்த வந்துட்டு ரொம்ப என்ஜாய் பண்ணியிருக்கிறாங்க இந்த டேரக்டர். ஸோ என்ன அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் பையனுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு டிபார்ட்மெண்ட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஒரு ஃபேமிலியோடைய எதிர்பார்ப்பு என்ன, அப்பாவாக இருக்கிறவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, தென் ஃப்யூச்சரில் எப்படி வந்துட்டு
வேலையை வந்துட்டு மெயின்டைன் பண்ணணும். அந்த லோன் அப்படிங்கிற விஷயத்த வச்சுட்டு எப்படி வந்துட்டு ஒரு ட்ராப் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனிஸ் அப்படிங்கிறது சொல்றாங்க. ஸோ தட் வெரி நைஸ் ஃபில்ம். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய ஒரு ஃபில்ம். ஓகே. படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. மிடில் கிளாஸ் ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுவாங்கங்கறத ஃபுல்லா கரெக்டா காமிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃபை விட செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் அழற மாதிரி தான் இருக்கு. ஆ? இல்ல இல்ல அப்படி எதுவும் இல்லை. அது ஒரு டிஃப்ரெண்டா இருந்தது, இது ஒரு டிஃப்ரெண்டா இருக்கு. அதையும் எதையும் நம்ம கிளப் பண்ணிக்க வேண்டாம். பிடிச்சிருக்கு. அதான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி வீடு வாங்குறதுங்கிறது கொஞ்சம் சாதாரண விஷயம் கிடையாதுங்கிறது அதை அனுபவிக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஓகே சார், தேங்க்யூ. அந்த கிளைமேக்ஸ் சீன் ரொம்ப ஹாப்பியா இருந்தது. தேங்க்ஸ். படம் சூப்பர்ண்ணா. நம்ம லைஃப்ல நடக்கிற மாதிரியே எங்க லைஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரியே இருந்துச்சு. ரொம்ப டச்சிங்கா இருந்துச்சு. ரெண்டுமே சூப்பரா இருக்கு. சூப்பர். உங்களுக்கு ரொம்ப மனசுல டச்சிங்கா இருக்கும்ல, எதனா ஒரு மூமெண்ட் கிளைமேக்ஸ் தான். வீடு வாங்கணும். கிளைமேக்ஸ் சீன். ரொம்ப ஹைலைட்டா இருக்கும். ஆமா சூப்பர். இல்ல பேரிங் சூப்பர். எல்லாருமே சூப்பரா பேரிங். சூப்பர். தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ.